الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد، بسم الله الرحمن الرحيم. وأنتم عاكفون في المساجد. وقال النبي صلى الله عليه وسلم: من اعتكف إيمانا واحتسابا غفر له ما تقدم من ذنبه. அளவற்ற அருளாளன் நிகரில்லா நம்முடையவன் இல்லாமல்ல அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிடும் மேலான முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்தமான தோழர்கள், குடும்பத்தினர்கள், உம்மத்தினர்கள் நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருடன் பெரும் கருணையும் வந்து சேரட்டுமாக. அல்லாஹுவின் மாபெரும் கிருபையினால் ரமலானுடைய 2 முந்திய 10களை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். இன்றைய தினம் 20வது தராவியை நாம் நிறைவு செய்திருக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ், சும்மா அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆனிலிருந்து 25 ஜுஸுவை அல்லாஹுவின் மாபெரும் கருணையினால் நாம் நிறைவு செய்திருக்கிறோம். ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா இதுவரை நாம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. மிச்சம் இருக்கிற மிக முக்கியமான கடைசி 10 நாட்கள், அந்த 10 நாட்களிலேயும் நாம் இதுபோன்று நிறைய நல்லமல்கள் இன்னும் ஆர்வத்துடன் ஆசையுடன் செய்வதற்கு நல்ல நசீபை அல்லாஹு தஆலா நமக்கு தந்தல் புரிவானாக. கண்ணியமிக்க முஃமினீன்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் ரமலான் என்று சொன்னாலே அதனுடைய அமல்களில் மிக முக்கியமானது நோன்பு, தராவீஹ். இதற்கு பின்னால் மிக முக்கியமான ஒரு அமல் இருக்கிறது. அதற்கு பெயர் இஅ்திகாஃப் என்று சொல்லப்படும். ரமலானுடைய கடைசி 10 நாட்கள் என்பது மார்க்கம் கற்றுத்தருகிற அமல்கள்ல ரொம்ப முக்கியமான அமல் இஅ்திகாஃப் என்ற அமல். இஅ்திகாஃப் என்று சொன்னால் ஒரு இடத்தை பற்றி பிடித்து கொண்டு அமர்வது என்றுதான் அதற்கு அர்த்தம். இஅ்திகாஃப் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் அதுதான், தங்குதல் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய கிருபையினால ரமலானுடைய காலங்களில் அல்லாஹு தஆலா இஅ்திகாஃப்ங்கிற ஒரு அமலையும் அல்லாஹு தஆலா வச்சிருக்கிறான். நம்ம எப்படி நோன்புல, தராவீஹ் தொழுகைகள்ல, இபாதத்துகள்ல எவ்வளவு ஆர்வமாக இருக்கிறோமோ அதே மாதிரி இன்னொரு அமல் இருக்குது. வாழ்க்கையில வாய்ப்புகள் கிடைத்தால் அதற்கான சூழல்களை நம்ம ஏற்படுத்தணும். இஅ்திகாஃப்ங்கிற ஒரு அமலையும் நம்ம வாழ்க்கையில செய்யணும். பெருமக்களே, அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதில அல்லாஹுவை பற்றி பிடித்துக் கொண்டு அல்லாஹுவோடு நெருங்கி இருப்பதற்கான அமல் தான் இஅ்திகாஃப். சுருக்கமாக சொல்வதானால், இஅ்திகாஃப் என்பது வாழ்நாள் முழுக்க நம்முடைய தொடர்புகள், குடும்பம், பிள்ளைகள், நண்பர்கள், உறவுகள், இப்படியெல்லாம் இருக்கிற நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ்வுடன் உள்ள ஒரு நெருக்கம், இந்த தொடர்புகளை எல்லாம் குறைத்து கொண்டு அல்லாஹ்வுடன் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு தான் மார்க்கம் இஅ்திகாஃப்ங்கிற ஒரு அமலை தந்திருக்கு. ஒரு நாள் நம்ம இதே குடும்பத்தை விட்டுட்டு போவோம், நண்பர்களை விட்டுட்டு போவோம், உறவுகளை விட்டுட்டு போவோம். அதுக்கு அல்லாஹ் தஆலா ஒரு பயிற்சி கொடுக்கிறான். ரமலானுடைய காலங்கள்ல ஒரு 10 நாட்கள் வாய்ப்பு கிடைத்தால், இல்லையா 3 நாட்கள், இல்ல 1 நாள், எவ்வளவு குறைஞ்சபட்சம் 1 நாளாவது நம்ம இஅ்திகாஃப் இருக்கணும். 1 நாள் என்பதாக முடிவு செய்யுங்க. எனவே கண்டிப்பாக இஅ்திகாஃப்ங்கிற ஒரு அமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள்: மன் இஅ்தகஃப ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தம்பி. யாரு இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ, ஈமானோடு நம்பிக்கையோடு அல்லாஹ் நன்மையை தருவாங்கிற நம்பிக்கையோடு இருந்து அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்படும். நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நன்மையை பார்த்து சொன்னாங்க, மன் இஅ்தகஃப 10 நாள் யார் இஅ்திகாஃப் இருக்கிறாங்களோ கஹஜ்ஜத்தைனி வ உம்ரத்தைனி, ஸல்லல்லாஹு சொன்னாங்க 2 ஹஜ்ஜி 2 உம்ராவுடைய நன்மை கிடைக்குங்கிறாங்க. ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப் இருக்கிறதுனுடைய நன்மை இருக்குது பாருங்க, அதனுடைய நன்மை அலாதியானது. எப்பொழுதுமே நம்ம பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது எல்லா காலங்களிலும் இஅ்திகாஃபுடைய நியத்தில் நம்ம உள்ள வரணும் என்றாலும் கூட
மிக குறிப்பாக ரமலானுடைய கடைசி 10 நாட்கள்ல இஅ்திகாஃப்ங்கிற ஒரு அமல் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுக்கான நன்மை 2 ஹஜ் 2 உம்ரா. ஒரு ஹஜ்ஜுங்கிறது எவ்வளவு பெரிய சிரமங்கள் இருக்குது. அப்ப சர்வ சாதாரணமாக அந்த நன்மைகளை நம்ம வாங்குறதுக்கான நல்ல வாய்ப்பு பெருமக்கள். எனவே இஅ்திகாஃப் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வந்ததிலிருந்து தொடர்ந்து 10 ஆண்டு காலங்கள் வஃபாத் வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி 10ல இஅ்திகாஃப் இல்லாம இருந்ததே கிடையாது. அது ஒரு பெரிய சுன்னத்தான காரியம். கடைசி வருஷம் மட்டும்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 20 நாட்கள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. அதுக்கு முன்னால வருஷம் 10 நாள் இருப்பாங்க. என்ன காரணம் சொன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு முந்தின வருஷத்துல ஒரு 10 நாள் சேர்த்து இருக்க வேண்டிய கட்டாயம், அந்த வருஷம் இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. ஏன்னா குடும்பத்துக்குள்ள ஒரு சின்ன ஒரு பிரச்சனை ஒன்று நடந்து போச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து வஃபாத் ஆகிறதுக்கு முந்தின வருஷம் இஅ்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்னாங்க. இஅ்திகாஃப் இருக்க போறேன்னு சொன்ன உடனே ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், நானும் உங்களோட இந்த வருஷம் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கலாம் நினைச்சிருக்கிறேன் அப்படின்னா. பொதுவாக பெண்களுக்கு இஅ்திகாஃப் மார்க்கம் உண்டு. பள்ளிவாசல்கள்ல ஷரியத்து சட்டம் அதுதான். இன்னைக்கு குழப்பமோ பிரச்சனைகளோ இல்லாமல் இருந்தால் பள்ளிவாசல்கள்ல ஒரு வாய்ப்பு இருக்குமானால் பெண்கள் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறதுக்கும் மார்க்கம் அனுமதிச்சிருக்கு. அது வேற ஒரு பக்கம். ஆனா இன்னைக்கு அதற்கான சூழ்நிலைகள், குழப்பங்கள், ஃபித்னாக்கள் இதையெல்லாம் மையப்படுத்தி தான் இது வைக்கப்படுறதில்லை. ஆனா பெண்கள் வீட்டுல ஒரு குறிப்பிட்ட ஒரு இடத்துல இஅ்திகாஃப் இருக்கணும். சஹாபியத்தான பெண்களும் கூட வருஷம் இஅ்திகாஃப் இருப்பாங்க. அவங்க வீட்டுல தனி ஒரு அறையோ அல்லது தனி ஒரு இடமோ இஅ்திகாஃப். பெண்களுக்கும் இஅ்திகாஃப் இருக்கு. இந்த அமல்கள்ல பெண்களுக்கும் பங்கு இருக்கு. எப்படி நோன்பு, தராவீஹ் தொழுகை, இதை போன்று பெண்களுக்கு இஅ்திகாஃபும் இருக்குது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் வருஷம் இஅ்திகாஃப் வீட்டுல தான் இருப்பாங்க. ஆனா இந்த வருஷம் ஆயிஷா அம்மாவுக்கு ரொம்ப ஆர்வமா இருந்துச்சு, ஆசையா இருந்துச்சு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இந்த வருஷம் நானும் பள்ளிவாசல்ல இஅ்திகாஃப் இருக்கிறேனே, எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்களேன்னு சொல்லி கேட்டாங்க. ஆயிஷா அம்மா எப்பவுமே அமல்கள்ல இபாதத்துகள்ல ரொம்ப ஆர்வமானவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சரி இஅ்திகாஃப் இருந்துக்கங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனா தரப்பட்ட அனுமதிங்கிறது ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு மட்டும்தான். சொல்லிட்டு ஒரு வார்த்தை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இது நீங்க மட்டுமே வச்சுக்கோங்க, வேற யாருக்கும் இது பண்ணிக்க வேண்டாம்ங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்லிட்டாங்க. ஆனா பெண்களுக்கு சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டு ஒரு செய்தியை சொன்னாதான் கரெக்டா இருக்கும். அதே மாதிரி எல்லா மனைவிமார்கள்ட்டையும் போய் நான் மட்டும் இஅ்திகாஃப் இருக்க போறேன், எனக்கு மட்டும் அனுமதி கிடைச்சிருக்குதுன்னு எல்லா மனைவிமார்கள்ட்டையும் சொல்ல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பள்ளிவாசல் வெளியே போயிட்டு வந்து திரும்ப மஸ்ஜிதுக்குள்ள வந்து பார்த்தா ஒரு கூடாரம் இருக்குன்னு பார்த்தா 10 கூடாரம் அடிச்சிருக்கு. பள்ளிவாசல் முழுக்க இஅ்திகாஃப் இருக்கிறது. எல்லா மனைவிமார்களும் அவர்களுக்கு ஒரு கூடாரத்தை அடிச்சு இஅ்திகாஃப்க்கு பிளான் பண்ணிட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கணுமா இல்லையா? ஆயிஷா நாயகி மட்டும்தான் அனுமதி கேட்டிருக்கிறாங்க. மற்ற எந்த மனைவிமார்கள் அனுமதி கேட்காம ஆயிஷா அம்மாவுக்கு கொடுத்த அனுமதியை நமக்கு அனுமதின்னு ஒரு கட்டம் இல்லைன்னா அது என்ன ஆயிஷாவுக்கு மட்டும் அப்படிங்கிற ஒரு வீராப்பு இருக்கும் இல்லையா? அது வந்து ரசூலுல்லாஹ்வுடைய மனைவிமார்களுக்குமே இந்த பிரச்சனைகள் உண்டு. தமிழ்ல சொல்றாங்க சக்களத்தி சண்டைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த சண்டை இருந்துச்சு. சஹாபியத்து பெண்களுக்கு மத்தியிலேயே அந்த சண்டைகள் இருந்துச்சு. இவங்க அவங்கள போட்டு கொடுக்கிறது, அவங்க இவங்களை போட்டு, இந்த மாதிரி வேலைகள் நிறைய நடக்கும். எப்படியாவது ரசூலுல்லாஹ்ட்ட நம்ம தான் அதிகமா மஹப்பத்தா இருக்கணும், அன்பா இருக்கணும், ரசூலுல்லாஹ் நம்ம மேலதான் நம்ம மஹப்பத்தா இருக்கணும், இப்படி எல்லாம் உண்டு. வாய்ப்புகள் எல்லாம் இருக்கும்போது அவங்க அதை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ஒரு கட்டம் என்ன செஞ்சுட்டாங்க, அது என்ன ஆயிஷா நாய்க்கு மட்டும் நமக்கு வேணும்னு கூடாரம் போட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து பார்த்தாங்க, 10 கூடாரம் இருக்குது. இப்ப என்ன செய்யணும்? 2 விஷயம் ஆயிஷா நாயை கூப்பிட்டு சொல்லணும். உங்களை ஏற்கனவே சொல்லியிருந்தேன், யார்ட்டையும் சொல்லக்கூடாது, உங்களுக்கு மட்டும் அனுமதி தந்தேன், நீங்க எதுக்கு மற்ற மனைவிமார்கள்ட்ட சொன்னீங்கன்னு சொல்லணும். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எப்பொழுதுமே அப்படி ஒரு பழக்கம் கிடையாது. ஒரு கட்டத்துல அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஒரு ரகசியத்தை போய் அவங்க மனைவிட்ட சொல்லி குர்ஆன்ல ஒரு சூறாவே இறக்குனான். வைத அஸர்ர நபி இலா பாதி அஸ்வாஜிஹி ஹதீஸா, இப்படி ஒன்று நடந்து போச்சு குடும்பத்துல பிரச்சனை, நீங்க யார்கிட்ட இது சொல்லிடாதீங்கன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆயிஷா நாய்க்கு எல்லாத்துலையும் சொல்லிட்டாங்க. இது வேற ஒரு விஷயம், பிரச்சனை இல்லை. உடனே அந்த ஆயத்தை இறக்கணும். வைத அஸர்ர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ரகசியத்தை சொல்லி இருக்கிற, அதை போய் நீங்க எல்லார்ட்டையும் சொல்லுவீங்களா? ஒழுங்கா இருக்கிறதா இருங்க. அல்லாஹ் சொன்னான், இல்லன்னா உங்களை பூரா தலாக்கு விட்டுட்டு உங்களை விட சிறந்த மனைவியை அல்லாஹ் ரசூலுல்லாஹ்வுக்கு கட்டி வச்சிரும். அப்படி ஒரு எச்சரிக்கை குர்ஆன்ல அல்லாஹ் இறக்கணும். சூரத்துல் தஹரீம்னு ஒரு சூரா, அந்த சூறாவை நீங்க அந்த வரலாறு படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப இது குடும்பத்துக்குள்ள நடக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடக்கும்னு வைங்களேன், இது யதார்த்தமானது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஆயிஷாவை கூப்பிட்டு கண்டிக்கணும். இல்லன்னா மற்ற மனைவிமார்களை கூப்பிட்டு உங்களுக்கு எப்படி அனுமதி இல்லாம நீங்க எப்படி கூடாரம் போட்டீங்க இஅ்திகாஃப்க்கு அப்படின்னு கேட்கணும்.
ரெண்டுமே சிக்கல். ஆயிஷாவை கூப்பிட்டு கேட்டாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவுமே அப்படி கேட்டு கண்டிக்கிறது இல்லை. மற்ற மனைவிமார்கள்ட்டையும் இப்படி கண்டிச்சு பழக்கம் இல்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு. இதுக்கு ஒரே ஒரு முடிவு எடுத்தாங்க, இந்த வருஷம் நான் ஏத்திக்காவே இருக்கலன்ட்டாங்க. நான் ஏத்திக்காப் இருக்கல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏத்திக்காப் இருக்கலன்னா அதுக்கு பிறகு கூடாரம் இருக்குமா? மொத்த கூடாரமும் காலியாயிடும். அதுக்கு பிறகு யாருமே ஏத்திக்காப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வருஷம் ஏத்திக்காப் இருக்கல. அப்போ ஒரு வருஷம் இப்படி ஏத்திக்காப் இல்லாத ஒரு பிரச்சனை நடந்து போச்சு. வஃபாத்துக்கு முந்தின வருஷம் நடக்குது. சரின்ட்டு அந்த வருஷம் ஏத்திக்காப் யாருமே இருக்கலங்க. அப்படி ஒன்று நடந்து போச்சுன்னு வைங்க. மறு வருஷம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற வருஷம் ரமலானுடைய காலம். ரபியுல் அவ்வல் வஃபாத், ரமலான் வருது. இப்போவும் அதே பிரச்சனை வரும். ஏத்திகாப் போன வருஷமே இருக்கலையே. ஏத்திகாப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் சட்டம் என்னன்னா, 3 வகையான ஏத்திகாப் இருக்குது. சட்டத்தை விளங்கிக்கங்க. வாஜிபான ஏத்திகாப், சுன்னத்து முஅக்கதாவான ஏத்திகாப், மூன்றாவது நஃபிலான ஏத்திகாப். வாஜிபான ஏத்திகாப்னா என்ன? கட்டாயமான ஏத்திகாப்னு ஒன்று இருக்கு. அது என்னன்னா, நம்ம நேர்ச்சை பண்ணிட்டோன்னு வைங்க ஏத்திகாப்ப, கண்டிப்பா அதை இருக்கிறது வாஜிப். நேர்ச்சை பண்ணலாம். நேர்ச்சைன்னு ஒண்ணு இருக்குது மார்க்கத்துல. நஸர், என்ன யா அல்லாஹ் எனக்கு இந்த காரியத்தை நீ முடிச்சு கொடுத்தா, யா அல்லாஹ் எனக்கு இந்த கஷ்டம் நீங்குனா, யா அல்லாஹ் என் பிள்ளைக்கு வேலை கிடைச்சா, இப்படி ஏதாவது ஒரு நியத்து. யா அல்லாஹ் ஒரு நாள் ஏத்திகாப் இருக்கிறேன், ஒரு நாள் ஏத்திகாப் இருக்கிறேன். இதே மாதிரி இப்படி நம்ம தொழுகிறேன் நியத்து பண்ணிக்கலாம், அல்லது நான் சதக்கா கொடுக்குறேன் நியத்து பண்ணலாம். இப்படி நஸர் இருக்குது. நதிர்ன்னு சொல்லிட்டு ஒரு அம்மா ஏத்திக்கா ஒரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போர்க்களத்திலிருந்து திரும்ப வரும்போது, திரும்பிகிற ஹதீஸ் வருது, போர்க்களத்திலிருந்து திரும்பும் போது ஒரு பெண்மணி சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நீங்க நல்லபடியா திரும்பி வந்தா நான் தஃப் அடிக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணியிருக்கேன்னு சொல்லிச்சு அந்த அம்மா. தஃப் அடிக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணிருக்கேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன் குந்தி நஸர்தி, நீ நேர்ச்சை பண்ணியிருந்தா செய்யி, இல்லைன்னு சொன்னா சும்மா நீ செய்யணும், நீ செய்யக்கூடாது அப்படின்னா. இல்ல அரசு நேர்ச்சை பண்ணிருக்கேன், சரி அடிமான்ட்டாங்க. அந்த அம்மா தப்பு அடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷத்துல அந்த அம்மா தப்பு அடிக்குது. தப்புனா அதாவது ஒன் சைடு மட்டும் இருக்கு. மார்க்கத்துல தப்பு ஹலால் அல்ல. தப்பு அப்ப அதை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது அப்படி அதுக்கு பின்னால் அபூபக்கர் ரலியல்லாஹு ஒரு டீமோடு வராங்க. தம்மா இன்னும் கொஞ்சம் சத்தமா அடிக்குது. அதுக்கு கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு உமர் ரலியல்லாஹு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்தவொன்னே அந்த அம்மா தப்ப கீழே வச்சு மேல உட்காந்து பயந்து போய் அவருக்கு என்ன செய்ய, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் சொன்னாங்க, உமர் இன்ன ஷைத்தான லயகாஃபு மின்க, ஷைத்தான் உங்களுக்கு தான் பயப்படுறான் அப்படின்னாங்க. சொல்லுவாங்க, ஷைத்தான் உங்களுக்கு தான் பயப்படுறான். அப்படி தப்படிக்கிறதுங்கிறது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரங்களில் நதுரன் வரும்போது அது ஹலாலாக இருக்கிற பட்சத்தில் அதை அனுமதி கொடுத்தாங்க. அப்ப இந்த ஷைத்தான் வரான் அப்படிங்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கு பல காரணங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதுக்கான காரணம் எழுதுவாங்க. சரி நன்றி. இப்ப நான் என்ன சொல்ல வருகிறேன், நேர்ச்சை ஒன்று இருக்குது ஏத்திகாப். நம்ம அப்படி உமர் ரலியல்லாஹு ஒரு தடவை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யா ரசூலல்லாஹ் நான் ஜாஹிலியா காலத்துல எனக்கு ஒரு காரியம் நடந்தா ஒரு நாள் ஏத்திகாப் இருக்கிறேன், நேர்ச்சை பண்ணியிருக்கிறேன். எப்போ இஸ்லாத்துக்கு வந்த கூட கிடையாது, அறியாமை காலத்திலேயே நான் இப்படி ஒரு இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாலே இப்படி ஒரு நேர்ச்சை பண்ணியிருந்தேன். எனக்கு ஒரு காரியம் நடந்திருந்தா ஒரு நாள் ஏத்திகாப் இருக்கணும் பள்ளிவாசல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியா நோம்பு வச்சுட்டு ஒரு நாள் ஏத்திகாப் இருந்துக்கங்க அப்படின்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது ரமலான் அல்ல, ரமலான் இல்லாத காலத்துல. ரமலான் இல்லாத காலத்துல அப்போ வாஜிபான ஏத்திகாஃபுக்கும் சுன்னத்து முஅக்கதாவான ஏத்திகாஃபுக்கும் நோன்பு கட்டாயம். நஃபிலான ஏத்திகாஃபுக்கு நோன்பு தேவையில்லை, நம்ம எப்பனாலும் மற்ற காலங்களில் உள்ள ஏத்திகாஃபு. அப்போ இந்த 3 ஏத்திகாஃபு சட்டத்தை விளங்கிக்கங்க. ஒன்று வாஜிப் கட்டாயமான ஏத்திகாஃபு, இது நேர்ச்சை பண்ணிட்டா கட்டாயமாக அதை நிறைவேற்றும். 2வது சுன்னத்து முஅக்கதா கிஃபாயாம்பாங்க, கண்டிப்பாக சுன்னத்தது கிஃபாயாவான சுன்னத்து. நம்ம ஃபர்து கிஃபாயா கேள்விப்பட்டிருப்போம் பாருங்க, இது சுன்னத்து கிஃபாயா. கிஃபாயானா என்ன தெரியுமா? ஒட்டுமொத்த உம்மத்தின் மீது கடமை. உம்மத்தின் மீது கடமை. யாராவது ஒருத்தர் ஏத்திகாப் இருந்துட்டா எல்லாருடைய கடமையும் நீங்கிடும். யாருமே செய்யலன்னா எல்லாருமே குற்றவாளி ஆகும். உதாரணமாக ஃபர்து கிஃபாயா ஒரு ஜனாசாவா, ஒரு ஜனாசா, அந்த ஜனாசாவுக்கு தொலை வைக்கிறது யார் மேல கடமை? யார் மேல கடமை? ஒட்டுமொத்த இந்த மஹல்லால உள்ள அத்தனை பேர்கள் மேலேயும் கடமை. ஆனா யாரோ 2 பேர் தொலை வச்சுட்டாங்கன்னா அந்த கடமை நீங்கிடும். யாருமே தொலை வைக்கலன்னு வைங்க, குற்றவாளி யார் தெரியுமா? எல்லாருமே குற்றவாளி ஆயிடும். இதுக்கு பேர் ஃபர்து கிஃபாயா. அப்போ டோட்டலான ஃபர்து. அதே மாதிரி தான் ஏத்திகாப். இந்த மஹல்லா மேல ஏத்திகாப் சுன்னத்து முஅக்கதா, கட்டாயமான சுன்னத்து, கிஃபாயமான சுன்னத்து. கண்டிப்பா மஹல்லால யாராவது செய்யணுங்கிறதுனால தான் சில நேரங்களில் இந்த சமுதாயத்தினுடைய துரதிர்ஷ்டவசம் சில ஊர்களில்
யாரும் எத்திகாஃப் இருக்காததுனால காசு கொடுத்து எத்திகாஃப் இருக்க வைக்கிறாங்க. ஏன்னா மொத்த பேரும் குற்றவாளி ஆகிடக்கூடாது இல்லையா, மொத்த ஊரும் குற்றவாளி ஆகிடக்கூடாது யாருமே இருக்கலன்னா என்பதற்காக குறைஞ்சபட்சம் இந்த மாதிரி ஒரு காரியத்தை செய்யறாங்க. எனவே அப்போ இஅ்திகாஃப்ல ரெண்டாவது இது சுன்னத்து முஅக்கதா, ரமலானுடைய கடைசி 10 நாள் இருக்கிறது. இன்னொன்று இருக்குது நஃபிலான இஅ்திகாஃப் பொறுத்த வரைக்கும் மற்ற காலங்களில் பொதுவாக எப்போ வேணாலும் நம்ம பள்ளிவாசலுக்கு வரோம், ஒரு 2 மணி நேரம் நான் இஅ்திகாஃப் இருக்கிறேன் அப்படி நியத் பண்ணி உட்கார்ந்துக்கிறது பள்ளிவாசல்ல. அப்போ இந்த இஅ்திகாஃப் சட்டம் இருக்குது. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு முந்தின வருஷம் இருக்காதனால மறு வருஷம் அந்த 10 நாள் கண்டிப்பா இருக்கணும், அது கலா செய்யணும். அந்த இஅ்திகாஃபை கலா செய்யறதுக்காக இப்பவும் அதே பிரச்சனை வரும். எல்லாத்தையும் கூப்பிட்டாங்க, நீங்க எல்லாருமே உங்க வாப்பா வீட்டுக்கு போயிடுங்க, லீவ் கொடுத்தாச்சு அப்படின்ட்டாங்க. ஸல்லல்லாஹு இங்க இருந்தா தானே நானும் இஅ்திகாஃப் இருப்பேங்கிற பிரச்சனை வரும். எல்லாருமே உங்க வாப்பா வீட்டுக்கு போயிடுங்கன்ட்டாங்க. எல்லாருமே அவங்க வாப்பா வீட்டுக்கு போயாச்சு. கடைசி ஸல்லல்லாஹு அந்த வருஷம் 20 நாள் இஅ்திகாஃப் இருந்தாங்க. 20 நாள் இஅ்திகாஃப் இருக்கும்போது ஒரே ஒரு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமாருக்கு மட்டும் வாப்பா வீடு இல்லை. சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா, அந்த அம்மா யூத பரம்பரையிலேருந்து குடும்பத்திலேருந்து வந்ததுனால அந்த அம்மாவுக்கு வாப்பா வீடு கிடையாதுங்கிறதுனால அவங்க தனியாக தான் இருந்தாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் பள்ளிவாசல்ல இருக்கும்போது தம் மனைவி சஃபியாவை கூப்பிட்டு பள்ளிவாசல்ல உட்கார வச்சு, சஃபியா கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கலாம் அப்படின்னு இஅ்திகாஃப்ல ரமலானுடைய நாள்ல கடைசி 10ல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபியாவோட உட்கார்ந்து பேசுவாங்க மஸ்ஜிதுல. சஃபியா அம்மா சொல்லுவாங்க, யார ரசூலல்லாஹ் நான் போறேனே, உங்களுக்கு இபாதத்து செய்யறதுக்கு நான் இடைஞ்சலா இருக்கிற மாதிரி இருக்குது, இல்ல சஃபியா கொஞ்ச நேரம் பேசுங்க இப்படி சொல்லிட்டு கடைசியில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல பிந்தின நேரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நானே கொண்டு வந்து உங்களை விடுறேன்பாங்க. யார ரசூல் நீங்க இஅ்திகாஃப்ல இருக்கிறீங்க, இல்ல பரவாயில்ல நான் கொண்டு வந்து விடுறேன் என்று சொல்லி சஃபியா ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுடைய வீட்டில் கொண்டு போய் விட போகும்போது தான் எதிரில் 2 சஹாபாக்கள் வரும்போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அலா ரிஸ்லிகுமா இன்னஹா சஃபியா. அந்த 2 பேரை கூப்பிட்டு சொன்னாங்க, 2 சஹாபியா, இவங்க என் மனைவி சஃபியா தான், வேற யாரும் இல்லை அப்படின்னாங்க. யா ரசூலல்லாஹ் உங்களையா நாங்கள் சந்தேகப்படுவோம் அப்படின்னாங்க. இல்லை நீங்க சுத்தமானவங்க தான், ஆனால் உங்க ரத்தத்தில் ஓடுற ஷைத்தான் சுத்தமானவங்க கிடையாது அப்படின்னாங்க. சொல்லலாம் நம்ம சுத்தமாக அப்பழுக்கற்ற முறையில் வாழ்றதுக்கு முக்கியம் அல்ல, துகுமத்துங்கிற இட்டுக்கட்டப்படுற அளவுக்கு உண்டான செயல்கள் நம்மள்ட்ட இருந்து நடந்துடக்கூடாது. அடுத்தவர் சந்தேகப்படுற மாதிரியான ஒரு சூழலை நம்ம உருவாக்க கூடாதுங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகா சொன்னாங்க. எனவே அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த இஅ்திகாஃப் பள்ளியினுடைய தொடர்புல, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தில், அல்லாஹு அக்பர், தொழுகை எதிர்பார்த்திருக்கிற நன்மைகள், இப்படி பல்வேறு நன்மைகளை தரக்கூடிய அந்த இஅ்திகாஃப் கடைசி 10 நாட்களில் வாய்ப்பு கிடைத்தால் குறைஞ்சபட்சம் ஒரு நாளாவது இஅ்திகாஃப் ரொம்ப முக்கியம். சரி, அதுவும் முடியலையா, பள்ளிவாசலுக்கு உள்ள வரும்போது கடைசி நாட்கள்ல இஅ்திகாஃபுடைய நியத்தோடு வாங்கினா 3 மணி நேரம் 5 மணி நேரம் லுஹர் வரைக்கும் அஸ்ர் வரைக்கும் இந்த நியத்திலேயாவது இஅ்திகாஃப்ங்கிற முறையில் இந்த அமல் நம்முடைய வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான அமல். எனவே கண்ணியமிக்க மேலான பெருமக்களே, இஅ்திகாஃப் இருக்கும்போது கிடைக்கிற நன்மைகள், உலகத்தில் ஆக சிறந்த இடம் எது என்று ஒரு யூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்போ, எனக்கு தெரியாது, நான் வேணா ஜிப்ரீல்கிட்ட கேட்டு சொல்றேன்னா. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, ஒரு யூத ஆலிம் கேட்டிருக்கிறார், உலகத்தில் ஆக சிறந்த இடம் எதுன்னு கேட்டிருக்கிறார். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் எனக்கு தெரியாது, நான் அல்லாஹ்ட்ட கேட்கிறேன்னா. அல்லாஹ்ட்ட கேட்கும்போது அல்லாஹ் சொன்னானா, உலகத்தில் ஆக எனக்கு பிடிச்சமான இடம் மஸ்ஜிது தான் என்று. அந்த பள்ளிவாசல்ல நம்ம இருக்கும்போது லைலத்துல் கத்ர் கிடைக்குது, தஹஜ்ஜத் கிடைக்குது, இஷ்ராக் கிடைக்குது, லுஹா தொழுகை, அவ்வாபின் தொழுகை, ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகை எதிர்பார்த்து இருக்கும் போதெல்லாம் அது நன்மையாக மாறும். இஅ்திகாஃப்ங்கிறது ஆக சிறந்த நிறைய நன்மைகளை தரக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம். எனவே மஸ்ஜிதினுடைய தொடர்பு, பள்ளியில் இருக்கிற ஒரு குப்பையை எடுத்து வெளியே போட்டால் கூட பனல்லாஹு பைத்தன் ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் ஒரு மாளிகை அல்லாஹ் கொடுப்பான்னு நாங்கள் சொல்லலாம். பள்ளிவாசலில் கிடக்கிற ஒரு குப்பை, சாதாரணமான ஒரு குப்பை. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் எவ்வளோ பெரிய இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ், அல்லாஹ் ஏன் அவங்க அமலை இவ்வளோ பெரிய கபூல் செஞ்சாங்கன்னா, மஸ்ஜிதுக்கு உள்ளே வரும்போது அவங்க என்ன தேடுவாங்கன்னா, தாடி முடி, தலையில் உள்ள முடி, சில முடிகள் ஆங்காங்கே கிடக்குமா. இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹ் அந்த முடிகளை எடுத்து கொண்டு போய் வெளியே என்ன செய்வாங்க, அல்லாஹ் தால அதை பெரிய அளவில் அல்லாஹ் கபூல் செஞ்சான். சின்ன காரியம் நினைக்கிறோம், மஸ்ஜிதுங்கிறது அல்லாஹ்வுக்கு அவ்வளோ பிடிக்கும். பள்ளிவாசலுக்குள்ள வரும்போது ஒரு பெரிய சுஃபியானுங்கிற ஒரு பெரிய இமாம் வலது கால் வச்சு வர்றதுக்கு இடது கால் வச்சுட்டார். உள்ள இருந்து ஒருத்தர் சத்தம் போட்டார், யா சவுத், மாடு அறிவில்லையா, உள்ள நீ இடது கால வச்சு உள்ள வரிய மஸ்ஜிதுக்குள்ள சொன்ன உடனே அவர் வாழ்நாளில் எவ்வளோ பெரிய தப்பை செஞ்சிட்டோம், இனி எப்பவுமே செய்யக்கூடாதுங்கிறதுக்கு அவர் பெயர்லேயே அந்த மாடுங்கிற வார்த்தையை சேர்த்தார். சுஃபியானு சௌரின்னு சொல்லுவோம் அவரை.
சுஃபியான் சௌரினா என்ன அர்த்தம்னா மாடுன்னு அர்த்தம். அப்போ தன்னுடைய பேர்ல மாடுனா வாழ்நாளில் ஒரு தப்பு, ஒரு தடவை பள்ளிவாசல்ல நம்ம இடது காலை வச்சு உள்ள நுழைஞ்சிட்டோம். பள்ளிவாசலை சுத்தம் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணு மௌத்தா போன உடனே செல்லாரசனம் கேட்டாங்க, எங்க அந்த பெண்ணு? யாரும் நேற்று ராத்திரி மௌத்தா போயிட்டாங்க. அவளா கூட்டும் ஆதத்து மூனி, எனக்கே நீங்க சொல்லல? யாரும் சொல்லலாம், ராத்திரி நேரமா இருக்குது, உங்களை கஷ்டப்படுத்த கூடாது. சொல்லாது அபூபக்கர் உமர் மௌத்தானா இப்படி செய்வீங்களா? பள்ளிவாசல்ல கூட்டுற பெண்ணுன்னு அவங்களுக்கு சாதாரணமா போச்சா? துல்லூனி அலா கபரிஹா, அந்த பெண்ணினுடைய கபரை காட்டுங்கன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கபர்ல போய் நின்று தொழுது முடிச்சுட்டு துவா செஞ்சுட்டு சொன்னாங்க, இந்த பெண்ணுக்காக நான் செய்த துவாவால் இந்த கபராளிகள் அத்தனை பேர்களும் மன்னிக்கப்பட்டுட்டாங்க, பாவம் மன்னிக்கப்பட்டாங்கன்னு. பள்ளிவாசல குப்பையை சுத்தம் பண்ண ஒரு பெண்ணு, அல்லாஹு அக்பர். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, பள்ளிக்காக நீங்க வாழ்க்கையில ஒரு சின்ன விஷயத்தை நீங்க செய்தால் கூட அல்லாஹ் உங்க குடும்பத்துல இருந்து 7 தலைமுறையினர் அல்லாஹ் ஈமான பாதுகாப்பாங்க. மஸ்ஜிதுக்காக, மஸ்ஜிது தொடர்புல பள்ளிக்காக நம்மளால என்ன செய்ய முடியும், என்ன உதவி? அதனுடைய குப்பை எடுக்கிறதுல இருந்து சொல்றாங்க. ஒரு சின்ன விஷயம் தான். மஸ்ஜிதுங்கிறது ரப்புக்கு அவ்வளவு பிடிக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒவ்வொரு நாளும் பள்ளிவாசலை யார் சுத்தம் பண்றாங்களோ, சுத்தமா வச்சிருக்கிறாங்களோ, அந்த காட்சி எனக்கு காட்டப்படுதுங்கிறாங்க என் கபர்ல. அதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. மஸ்ஜித் ரப்புக்கு ரொம்ப பிடிக்கும். வாழ்நாளில் இதை விட்டா ரமலான் அல்லாத காலங்களில் நமக்கு எங்க இவ்வளவு தூரம் வாய்ப்பு கிடைக்குது பெருமக்களை? அப்போ கிடைக்கிற ரமலானுடைய காலங்களில் பள்ளியினுடைய தொடர்புல இஅ்திகாஃப்ல கிடைக்கிற நேரங்களில் நாம இருந்துக்கிறது பெரிய பாக்கியம். வாழ்நாளில் இது மாதிரி அரிய பாக்கியங்களை பயன்படுத்த வேண்டும். இல்லாமல் ரப்புல் ஆலமீன் எஞ்சிருக்கிற இந்த ரமலானுடைய கடைசி 10 நாட்களை அல்லாஹ்வுக்கு பொருத்தமாக பாக்கியமாக கழிப்பதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹும்ம தக்கபல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ ததர்ருஅனா வ தகஷ்ஷுஅனா وتمم تقصير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار